நமஸ்காரம், உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி கடுகு மஞ்சள் கூட்டுன்னு ஒரு கூட்டு பண்ண போகிறேன். பொரிச்ச கூட்டு மாதிரி இருக்கும். அது என்னென்ன புளியெலாம் இல்லை, அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பீன்ஸ் ஒரு 1/4 kg இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். மொச்சக்காய் வச்சுருக்கேன். இது இங்கே கிடச்சிது, அதனால் மொச்சக்காய் வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வேகிறதுக்கு ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். பெருங்காயம் வேண்டாம் இதுக்கு. அரைக்கிறதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு அரிசி வச்சுருக்கேன். இது நெய்யில் தான் தாளிக்கணும். கடுகு மஞ்சள் கூட்டுக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் துவரம்பருப்பு, அதில் பீன்ஸ் போடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லை பொடியாக வேணாலும் போட்டுக்கலாம். அவரைக்காய் போட்டுக்கிறேன், நான் மொச்சக்காய் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தாலும் போடலாம், எதுவும் இல்லைன்னா 4 கடலை பருப்பு கூட போடலாம். இதை போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பண்ணுறது. கடுகு மஞ்சள் கூட்டுக்கு அரைக்கணும். அரைக்கிறதுக்கு சாமான்லாம் என்னென்னு போடுறேன் பாருங்கள். ஒரு மிக்சி ஜாரில் மிளகா போட்டிருக்கேன். நான் 4 மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், பச்சை கடுகு. மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். இதுலேயே தேங்காய் போட்டுக்கிறேன். இதெல்லாம் அரைச்சிட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். பருப்பு காய் எல்லாம் அரைச்சிட்டு அதில் கொட்டணும். அப்புறம் கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் மட்டும் நெய்யில் தாளித்து கொட்டணும். கடுகு மஞ்சள் கூட்டுக்கு மொச்சக்காயும் பீன்ஸு பருப்பு எல்லாம் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கலந்துட்டு இந்த பச்சையாகவே எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், காஞ்ச மிளகாய், அரிசி, பச்சை கடுகு, மஞ்சள் எல்லாம் இதில் கொட்டிட்டு ஒரு கொதி விட்டால் கூட்டு ரெடி. கருவேப்பிலையும் கடலைப்பருப்பும் நெய்யில் தாளிச்சிருக்கேன். கொதிக்க வச்சுட்டு காமிக்கிறேன். கடுகு மஞ்சள் கூட்டு ரெடி ஆகிட்டு இப்படி தான் இருக்கும். அது நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.